ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஒரு ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ண போகிறோன்ட்டு பைனான்ஸ் ஓப்பன் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட கல நிலவரத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் அடி வாங்கிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது மீண்டு வந்துருச்சு, ஒரு டே ஹீல் ஆகிட்டு இருக்கு லைட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு அனிக்ஸுமே மிஸ் பண்ணாமல் என் கூடவே சேர்ந்து பண்ண முடியும். அதாவது கடந்த ஒரு 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடி வாங்குது ஏறுது, அடி வாங்குது ஏறுது. நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. என்னோட அறிவுப்படி நான் பண்ண அனாலிசிஸ் படி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 4 நாளாக அடி வாங்கிறதுக்கான ரீசன், ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டாலிக் புட்லிங்னு சொல்லக்கூடிய அந்த எத்திரியமோட ஃபவுண்டர். இவங்க 2 பேரும் தான் முக்கிய காரணமே சொல்லலாம். எலான் மஸ்க் என்ன பண்ணார், விட்டாலிக் என்ன பண்ணார் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா பிட்காயினை தவிர்த்து நம்ம வேறு காயினுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே சரிஞ்சிருச்சு. என்னதான் மார்க்கெட்டை சரிஞ்சாலும் நம்ம கார்டனோன்னு சொல்லக்கூடிய அடாவும் மேட்டிக்னு சொல்லக்கூடிய பாலிகனும் மட்டும் பார்த்தீங்கன்னா அடியே வாங்கல. அது ஏன் அடி வாங்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன், கார்டனோ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ ஃபைனான்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி காயினாக மாறிடுச்சு. மேட்டிக்கே தான் எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணி அது ஏன் ப்ரோ அடி வாங்காமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டிக் தான் பார்த்தீங்கன்னா எத்திரியமோட கோர். எத்திரியமோட கோர்னால் உங்களுக்கு தெரியும், எத்திரியமே அடி வாங்கினாலும் மேட்டிக் வந்து அந்தளவுக்கு அடி வாங்காது. ஏன் அடி வாங்காதுன்னா கோர் அதான். கோர் அடி வாங்குச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜில் பிரின்சிபலே ஒஸ்ட்டாக இருந்தால் அந்த காலேஜ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லை எம்டிஏ ஒஸ்ட்டாக இருந்தால் அந்த காலேஜும் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் எத்திரியமோட கோர் தான் வந்து மேட்டிக் ஒஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எத்திரியம் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே அப்படியே வயசு வருஷம் ரெண்டுமே ஒதுக்கப்படுறதில்ல. ஸோ இதுக்கான ரீசனை சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டாலிக் என்ன பண்ணார், விட்டாலிக் பார்த்தீங்கன்னா அவர் ஹோல்டு பண்ணியிருந்த ஷிபு காயினை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டாரு. இந்தியாவுக்கு கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த அதாவது ஷிபுவை பார்த்தீங்கன்னா அப்படியே செல் போட்டதுனால மார்க்கெட் அதுவும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ 2 ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு அப்படியே ஹீல் ஆகிட்டே வருது. காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிச்சு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ரெட்டாக இருந்திருக்கும். அப்படியே ரெட் லைட்டு தான் ஃபுல்லாக அலாரம். அப்படியே எப்படின்னா அந்த டேஞ்சர் சிம்பிள் தான், அந்த ட்ரெயின்லலாம் ஏதாச்சும் நெருப்பு பார்த்தீங்கன்னா கத்தும் தெரியுமா அலாரம், அது மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ரெட், அப்படியே ரத்த கலவரமாக இருந்துச்சு. ரத்த பூமிடா இது அப்படின்வாங்களா, அது மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே ஹீல் ஆகிட்டு வருது. மோஸ்ட்லி ஹீல் ஆயிடுச்சுன்னே நான் சொல்லுவேன். ஸோ எந்த காயின்லாம் இதில் நல்லா அடி வாங்குச்சு, இப்போ எதாவது வாங்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 130 ரூபா இருந்துச்சு. இப்போ அப்படியே சலன்னு 134 ரூபா வரைக்கும் டச் ஆச்சு. வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ கூட பாருங்கள், நான் வீடியோ லாஸ்ட்டாக எடுத்து முடிக்கும் போது காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாங்கக்கூடிய காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது வாங்கலாம், ஹார்டு வாங்கலாம், வாங்கி 1 மந்த்துக்கு ஹோல்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஎன்பி வாங்குறவங்க வாங்கி வச்சிங்க. இது மாதிரி ஒரு பொண்ணான வாய்ப்பு வராது. பிஎன்பி பார்த்தீங்கன்னா $710 டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $589 கண்டிப்பாக பிஎன்பி காசு இருக்கவங்க பிஎன்பி வாங்கிங்க. என்ஜின் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. என்னோடய ஃபேவரேட்ஸில் இருக்க காயின்லாம் வாங்குறவங்க வாங்கி வச்சிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் காயின்ஸ், நல்ல ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய காயின்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமான காயின்ஸ் இருக்கும், கம்மியான காயின்ஸ் இருக்கும். எது உங்களுக்கு சூட்டபிளான காயினோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ப்ரோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, சண்டே அதுவுமா சாப்பிட்டு தூக்கம் வருது ப்ரோ, சீக்கிரமாக ஏர்ட்ராப்பை போட்டிங்கன்னா நாங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு வேலையை பார்ப்போம், வாங்க ப்ரோ ஏர்ட்ராப்புக்கு போகலான்ட்டு ஒரு கேங் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி வாங்க ஏர்ட்ராப்புக்கே போயிடுவோம். நிறைய பேர் யோசிப்பான், என்ன ப்ரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் நீ ஏர்ட்ராப்புக்கு தான் போனோம், நீ அங்கே தான் போகணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி ப்ரோ பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டார். வெற்றி ப்ரோனா நம்மளோட செகண்ட் அட்மின் அவர் தான். ஸோ செகண்ட் அட்மின்னு சொல்ல மாட்டேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை கைட் பண்ணக்கூடியவரும் அவர் தான். நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக இருந்தால் அவர் கைட் பண்ணிப்பார். ஸோ ஒரு டீமாக தான் நம்ம சேனலையும் சரி வாட்ஸ்அப் குரூப்பையும் சரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று எனக்கு இந்த ஏர்ட்ராப்பை அனுப்பிவிட்டார். எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண ஒரு ரொம்பவே இல்லை, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சோம்பேறி தானமாக இருந்துச்சு. அதனால் வீடியோ மேக் பண்ணல, இப்போ மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரஸ்டான ஒரு ஏர்ட்ராப்பு. ட்ரஸ்ட் பேடு ப்ளஸ் நெட் விஆர்கே அப்படின்ற 2 இதுவும் சேர்ந்து தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஐடிஓனா இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை டெக்ஸ்னா என்ன, டெக்ஸ்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ ஏர்ட்ராப்புக்குள்ள போகலாம். இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கை டச் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு நிமிஷம் காப்பி ஆயிரும். ஒரு நிமிஷம் கழிச்சு இப்போ லிங்க் உள்ளே போகும். அது என்னையா இப்போ வெயிட் பண்ணுங்கள். இது க்ரோம் கார்டில் நான் என்னோடய க்ரோமுக்கு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோமுக்கு ஷிஃப்ட் பண்ணின்னு வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் இருந்தால் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் போய் போட்டுக்கிறேன். போயிரு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா தெரியாதவங்க பார்த்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் வச்சுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10x-லேருந்து 20x வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்னு ஒன்று போட்டிருக்கேன். அது இன்னும் எண்ட் ஆகல, அது எண்ட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான். அதில் செலக்ட் ஆகலைனாலும் இதிலையாவது செலக்ட் ஆகலாம், இதில் செலக்ட் ஆகலாம், அதில் செலக்ட் ஆகலாம். ஏதாச்சும் ஒன்றுத்தில் செலக்ட் ஆனால் போதும், நம்மளோட வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும். ஏதோ வாய்ப்பு வச்சுக்கு சொல்ல ஃபுல்லாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட யூசர் நேம் கேட்கும், நேம் போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய நேம் போட்டுக்கிறேன்.
இந்த இடத்துல விக்னேஷ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் என்னோட ஃபேக் மெயில் ஐடி போட்டுக்கிறேன். என்னோட டெலிகிராம் யூசர் நேம் கேட்கும். டெலிகிராம் யூசர் நேம் அட்டு போட்டு விக்னேஷ் 6777. அடுத்தது பார்த்தீங்கன்னா ERC20. இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வர ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சொலானம் பேஸில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் பேஸில் வருது. எல்லாமே மோஸ்ட்லி BEP20 இல்லைனா சோலாட் அட்ரஸ் தான் கேட்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எத்திரியமில் பார்க்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்னு சொல்லலாம். ஏன்னா எத்திரியம் ஏர்ட்ராப்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஏர்ட்ராப் வந்திருக்கு. எத்திரியம் ஏர்ட்ராப்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட எத்திரியம் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிங்க. ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எத்திரியம் இது காட்டும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ரிசீவ் கொடுத்துங்க. ரிசீவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக காப்பி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். லிங்கை டச் பண்ணி சக்குன்னு போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு என்னோட ERC20 போட்டு ஐம் நாட் ஏ ரோபோட்னு கொடுத்துட்டு ஜாயின் காம்படிஷன் கொடுத்தா போதும். இப்போ நான் ஜாயின் காம்படிஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிகிராம் டாஸ்க்லாம் கொடுக்கும். அதாவது ஃபாலோ கிளிக் டு ஃபாலோ, அந்த நெட்வொர்க்லாம் ஃபாலோ பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ நான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணுங்கள். ஃபாலோ ரீட்வீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த ஃபாலோ ரீட்வீட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னு வச்சுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் போகும். 15 நிமிஷம் வரைக்கும் போனால் நல்லா இருக்காது. வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் போய்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட்வீட்டு ஃபாலோலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடுறேன். நான் என்னோட எல்லா என்ட்ரிஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ட்விட்டரில் ரீட்வீட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. எல்லா டெலிகிராம் குரூப் அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. மீடியமில் ஃபாலோ பண்ணியாச்சு. நெட்வொர்க்கை விசிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 22 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20ஆம் தேதி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ஒயிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் ஆனாலே போதும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ, அதாவது நெட்வொர்க் ஐடி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.